அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. ஐயப்ப வழிபாட்டிலே அன்னதானத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. அன்னதானம் செய்வது என்பது சபரிமலை செல்கின்ற சுவாமிமார்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நியதி. வடலூர் எடுத்துக்கொண்டோம் என்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார். அங்கும் வயிற்றுக்கு உணவு, முக்கியமாக உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று அங்கும் அன்னதானத்துக்கு மிக மிக சிறப்பான ஒரு இடம் இருக்கின்றது. இப்படி நம்முடைய தர்மத்திலே அன்னதானத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. காரணம், ஒருவனுடைய வயிறு நிறைந்திருந்தால்தான் அவனுடைய மனம் இறைவன் பால் சென்று மனம் இறைவனால் நிறைவு பெறும். பசியோடு ஒருவனை விரதமிருந்து நாம் இறைவனை காண்பது என்பது வேறு, விரதமிருந்து இறைவனை அனுஷ்டிப்பது என்பது வேறு. ஆனால் வயிற்றுக்கு உணவு இல்லாமல் பசியின் கொடுமையால் ஒருவன் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய தர்மத்தின் மிக முக்கியமான ஒரு பங்கு. இந்த அன்னதானத்தினுடைய மகத்துவம் பற்றி வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்கின்றார். மிக கடுமையான தோஷங்களையும் குறைக்கின்ற மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அதனால்தான் வடலூரிலே அணையா விளக்கை, அணையா அடுப்பை ஏற்றி வைத்து அது இன்றைக்கும் அந்த அடுப்பானது எரிந்து கொண்டிருக்கின்றது. பலருடைய பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்னதானத்தின் பெருமையை உலகத்தோர் அனைவருக்கும் பொதுவாக ஆகவே அன்னதானம் என்பது ஒருவருடைய பசியை போக்குவது எவ்வளவு ஒரு புண்ணியமான செயல் என்பதை வள்ளல் பெருமான் இங்கே மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். அவர் சொல்கின்றார், அன்னதானம் செய்யும் இடத்திலே அருளும் அன்பும் தழைத்தோங்கும். தர்ம தேவதை அந்த இடத்திலே நித்தியவாசம் செய்கின்றாள். கல்வி, செல்வம், ஞானம், மகிழ்ச்சி என எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பது அன்னதானம் என்று மேலும் சொல்கின்றார். அன்னமிட்டு புண்ணியம் செய்பவர்கள் அரசாங்கத்தால் மதிக்கப்படுவர். அவர்களுடைய வயலிலே விளைச்சல் என்பது அதிகரிக்கும். வியாபாரம் என்பது தடையின்றி நடைபெற்று வரும். அதிலே லாபம் அதிகமாக கிடைக்கும். அவர்கள் வீட்டிலே திருட்டு என்பது நடக்காது. அதேபோல் விரோதிகளால் அவர்களுக்கு பயம் என்பது ஏற்படாது. மேலும் சொல்கின்றார், பசித்தவர்களுக்கு உணவிட்டவனை